Great importance is attached to the search for knowledge in India. The ultimate goal is philosophical, making not merely the subject, but also the path to that knowledge crucial. A quest for beauty, a journey of faith, loyalty, tolerance, and patience. And it is in this that the relationship between the teacher and pupil, two individuals of unequal knowledge, becomes vital. The bond between them carries over to the realm of that which keeps one centered through life, gives joy beyond one's occupation, family ties, tragedy, and change. It takes great care and humility to find the right teacher, and great sensitivity too, that one may deserve the other. It is this bond that ensures the passing on from generation to generation what is most valuable in Indian culture, the realms of literature and poetry, the art of movement and expression, the colors of nature, the melodies of 1,000 musicians, the philosophy of oneness, of love and trust, of life and beyond, of serenity within and without. என்னோட இசை பயணத்தை சொல்லணும்னா ஒரு 3 ஸ்டேஜாக சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஐ ஹவ் நோ எனி ஃபேமிலி பேக்ரவுண்ட். இல்லை தஞ்சாவூர் காவிரி தண்ணி வாசமும் கிடையாது, திருநெல்வேலி தாமிரபரணி அந்த வாசமும் கிடையாது. பிறந்தது அஃப்கோர்ஸ் ஈரோடு பக்கத்தில் தாராபுரம்ன்றது. வளர்ந்து படித்தது கிடைச்சது எல்லாம் இந்த மெட்ராஸ் சென்னை தான். ஸோ சங்கீதம்ங்கிறது நிச்சயமாக சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பொம்மநாட்டிக்கு ஆற்றுல இருந்தால் ஏதாவது கற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம கம்யூனிட்டியில் எல்லாருமே அனுப்ப மாட்டா. ஸோ இல்லாட்டா தையல் இந்த மாதிரி கடைசியில் பாட்டு தான். ஸோ அந்த மாதிரி பாட்டு சொல்லித்தரணும்னு எங்கள் அப்பாவுக்கு அந்த ஃபஸ்ட்டு நான் அம்பத்தூரில் இருந்தேன். 1950 to 54 ஐ வாஸ் தேர். அம்பத்தூரில் தான் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா நான்லாம் இருந்தோம். அங்கே பி.கே. ராஜகோபாலையர்னு அவர் ஒரு பெரிய வித்வான், டைகர் வரதாச்சாரியரோட டைரக்ட் பிரைம் டிசைபிள். அவர் ஸ்கூலில் எங்கள் அப்பா என்னை சேர்த்து விட்டா. நான் ஆக்சுவலாக 7 வயசு முடிஞ்சு 8வது வயசாக சேர்ந்தேன். அப்போ எனக்கு அவ்வளோ சின்ன வயசானதால் அவர் குரூப்பில் சொல்லி தந்தாரா, தனியாக சொல்லி தந்தாரா, எப்படி ட்ரைனிங் கொடுத்தாருந்தெல்லாம் எனக்கு சுத்தமாக நினைவில்லை. ஒரு பாட்டு கிளாஸ் போவேன் வருவேன், அவ்வளோதான் தெரியுமே வழியே. பட் அவர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா அவர் கைப்பட எழுதி தந்த சரளி வரிசையிலேருந்து நான் 53 ஆரம்பித்து 54 ஐ ஷிஃப்டட் டு மயிலாப்பூர். ஸோ அந்த 1 இயரும் அவர் என்னெல்லாம் எடுத்தாரோ அது அவர் இன்றைக்கும் நான் அதை ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கையால் எழுதி தந்த சரளி வரிசையிலேருந்து அதில் மேல் சாயி வரிசை, அகார சாதகம் இதெல்லாம் அவரே கைப்பட எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்போ அவர் கற்றுது. எனக்கு நான் பாடினேனான்றதே எனக்கு நினைவில்லை. எல்லாமே அவர் எடுத்திருக்கார். அந்த 1 இயர் பீரியட்லேயே அவர் அட்டத்தாள வர்ணம், இந்த ரேர் சுதத்தின்னு பொன்னையா பிள்ளையோட வடிவேல் பிள்ளையோ பொன்னையா பிள்ளை வரணும், விரிபூனி, குட்டி குட்டி கீர்த்தனை, இதெல்லாம் அந்த 1 இயர்க்குள்ளேயே அவர் எடுத்தார். அவரோட மெத்தடில் 1 இயர்க்குள் தந்தாரா, இல்லை மேபி நான் ஏதாவது கிராஸ்பிங் என்னோட அந்த கப்பாசிட்டி பார்த்து எடுத்தாரான்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக நினைவில்லை. பி.கே. ராஜகோபாலையர் தான் ஆரம்ப செக்ஷன். ஸோ அதனால் எனக்கு ஃபவுண்டேஷன் நல்ல ஸ்ட்ராங்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அவர் எழுதி தந்த துண்டு தான் என்ன அறியாமையே ஃபவுண்டேஷன் அது என்ன வேல்யூன்றது தெரியாமே எனக்குள்ளே போயிடுச்சு. ஆர்ஆர் சபா இப்போ ரசிகர்தின் சபா இருக்கே, அவள் மியூசிக் ஸ்கூல் நடத்தின்னு இருந்தா. ஆக்சுவலாக அது ரொம்ப நன்னா போயின்னு இருந்தது. நாங்கள் டில் 54 ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் அங்கே போயிட்டு இருந்தேன். அவள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் எடுத்துட்டு வச்சுதான் 1ஆம் கிளாஸ்லேருந்து அப் டு 5th, அதுக்கப்புறம் ஜூனியர், சீனியர், அதுக்கப்புறம் அட்வான்ஸ். ஸோ எல்லா கிளாஸுமே 1 இயர். 1ஆம் கிளாஸ்னால் சரளி வரிசை மட்டும்தான். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரம், அவ்வளோதான்.
மேல் தாய் வரிசை, அதுதான் 1ஆம் கிளாஸ் தான். 2ஆம் கிளாஸ் வந்தால் கீதம், ஸ்வரஜதி, அந்த மாதிரி. 3ஆம் கிளாஸில் வந்தால் வர்ணம், சின்ன சின்ன ஆதித்தாளம். அந்த வர்ணம் கிளாஸ் எடுத்தவர் பி ராஜமையர். அந்த முதல் 2 கிளாஸும் எடுத்தவாளே பெரிய வித்வான். அவள் வந்து அரியக்குடி சீனிவாச ஐயங்கார் சொல்லுவாள். பெரிய வயசானவர், நான் இருக்கிறச்சவே ரொம்ப வயசானவர், நான் அப்போ போகிறச்சவே. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன், எல்லாருமே சீனியராக இருக்கிற வித்வான்ஸ். மேபி அவள் வந்து பை ப்ரொஃபஷன் வெளியில் பாப்புலராக இல்லாட்டா கூட எல்லாருக்கும் ஒரு அடிப்படை வந்து சங்கீதத்தோட பிறந்தவா, அந்த பரம்பில் வந்து அதான் சொல்லித்தந்தேன். 4th கிளாஸில் வந்து கும்பகோணம் பிரதர்ஷன் கேள்விப்பட்டிருப்பேன். அதில் ஐ திங்க் சங்கரனோ விஸ்வநாதன், அன்னைக்கு பேர் நினைவில், அவர் எடுத்து அதில் வந்து குட்டி குட்டி கீர்த்தனையெல்லாம் சொல்லி தருவா. அப்புறம் 5th கிளாஸ் ஏஎஸ் பஞ்சாப் கேஷியர். இவர் யாருன்னா அந்த ஆலத்தூர் பிரதர்ஸில் ஸ்ரீனிவாஸ் ஐயரோட தம்பி. அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய கீர்த்தனை. அதுக்கப்புறம் ஜூனியர் கிளாஸு, அதில் பெரிய கீர்த்தனை. அதில் வந்து கொஞ்சம் மனோதர்மமாக ஸ்வரம்பாடம் எடுப்பாள். 5th கிளாஸில் வந்து இன்னும் பெரிய கீர்த்தனை, இதெல்லாம் உண்டு. இந்த 1 இயர் கற்றுன அப்புறம் அவள் எவ்வளோ விஜயதசமிக்கு முன்னாடி டெஸ்ட்டு வைப்பாள். டெஸ்ட்டு வச்சு அதில் ப்ரமோட் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸ் போகணும். 1ஆம் கிளாஸாக இருந்தாலும் சரி, 4ஆம் கிளாஸாக இருந்தாலும், ஜூனியர் கிளாஸாக இருந்தாலும் சரி, அந்த டெஸ்ட்டு வச்சு ப்ரமோட் பண்ணி தான். நான் போய் சேர்றச்ச அவள் என்னை டெஸ்ட் பண்ணான். இன்பிட்வீன் அவள் பாட சொல்லி கேட்டால் அவள் டைரெக்டாக 4th கிளாஸ்க்கு அட்மிட் பண்ணிட்டாள். இந்த ப்ரொசீஜர்லாம் வர்ணங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டைரெக்டாக கீர்த்தனை கிளாஸுக்கு போட்டுட்டாள். ஸோ என்னோட பட்டின பிரவேசங்க மாதிரி சென்னையில் சங்கீத பிரவேசம் வந்து இப்படி தான் இருந்தது. டில் 58 வரைக்கும் நான் இங்கே தான் மயிலாப்பூர். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டு ராஜா அண்ணாமலைபுரம். ஸோ அங்கேருந்து வந்து இந்த ரசிகர் சபா காத்தால் நடந்து வந்து 7 மணி கிளாஸில் நடந்து வந்து திருப்பி அது முடித்து போயிட்டு திருப்பி லேடிஸ் காங்கிரஸ் ஸ்கூல். அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அங்கே அப்பெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் மியூசிக் கிளாஸ்ன்னு இருக்கும். அவள் வந்து அந்த ஸ்பெஷல் மியூசிக் கிளாஸில் அவள் ஆப்ஷன் என்ன வேணால் எடுத்துக்கலாம். வேறு ஏதோ இன்னும் ட்ராயிங் அந்த மாதிரி என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. நான் மியூசிக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. அது வரைக்கும் ஏதோ ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி தந்தால் சாயங்காலம் உட்காந்து பாடணும், அவ்வளோதான். அது ஒரு சீரியஸ்னஸ்ஸுங்கிறது எனக்கு வரல. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபைனல் முடித்தப்புறம் வந்து நான் வந்து காலேஜ் சேர முடியலை. நான் வந்து ஐ லாஸ்ட் மை ஃபாதர் ஏஜ் 11 years. ஸோ மேலே கண்டினியூ பண்ண முடியாது. அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால படிக்கலாம் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்னு. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து நீ என்ன வேணால் பாட்டில் என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்போ வந்து இந்த மியூசிக் அகாடமியில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸுன்றது அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு நேராக அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் சேர்ந்துவிட்டேன். அங்கே யாருன்னா முடிகொண்டா பிரின்சிபல் ஜெயம்மா கிளாஸ் எடுத்தா. ஜெயம்மா இல்லாட்டா விஸ்வா வந்து கிளாஸ் எடுப்பாள். பாலசரஸ்வதி வருவாள், இவெல்லாம் வருவாள். பெடகாஜின்னு தேரிக்கு வந்து சீதாலட்சுமின்னு ஒரு தேர் தான். அப்புறம் பிருந்தா வரதராஜன், அவள் வந்து மியூசிகாலஜிஸ்ட்டு, அவளும் அங்கே கிளாஸ் எடுத்துன்றதா. ஸோ சைட் பை சைடு எனக்கு தேரியும் நாட் ஓன்லி ப்ராக்டிக்கல், தேரியில் ஓஹோன்னு இல்லாட்டாலும் அந்த பேசிக் என்ன அந்த ஒரு நாலேஜும் வந்தது. அதாவது என்ன ஏரியாமே வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல வழியில் வந்து டீச்சர்ஸ்லாம் அமைஞ்சுட்டா. ஸோ அகாடமி வந்தப்பறம் எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துடுது மியூசிக்கில். இப்போ இருக்கிற மாதிரி அப்போல்லாம் வெளிப்படையாக வந்து குழந்தைகளையே சொல்கிறேன், அம்மாக்கள்லாம் வந்து வெளிப்படையாக ப்ரைஸ் பண்ண மாட்டா இல்லையா. இப்போ வந்து காலம் எல்லாத்துலேயும் மாறின மாதிரி அதுலேயும் மாறிடுது. ஸோ அவள் வந்து நம்மளை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கான்னு கூட நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இன்ஃபேக்ட் குருநாதர் முசிறியில் அவெல்லாம் அப்படி தலையாட்டினா அப்படியே சொர்க்கம் கிடைச்சா மாதிரி அப்படின்னாலே போகிறோம். அந்த கணப்பு ஒரு தலையாட்டல் தான். அந்த அகாடமியில் சேர்ந்தப்புறம் தான் அந்த அடையாள ஒரு காலேஜ் இருக்குது மியூசிக்கும் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த அகாடமி கோர்ஸ் முடித்தப்புறம் சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு அடையாறில், அதில் வந்து 1961 இந்த 61 அகாடமி. ஸோ 16 வயசில் நான் வந்து அடையார் காலேஜில் சேர்ந்தேன். அப்போ வந்து முஸ்லிம் அம்மா பிரின்சிபல், பிருந்தா அம்மா பூதலூர் கிளாஸ் எடுத்தேன். பூதலூர் கிருஷ்ண சாஸ்திரி, எம்ஏ கல்யாண் சுபோதர் கிளாஸ் எடுத்தா. அதில் வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இருந்தால் 3 வருஷம் சேர்த்துப்பா. 3 வருஷம் சேர்த்துக்கல, என்னை வந்து 2 வருஷம் கோர்ஸ்லேயே சேர்த்தா. அது என்ன விஷயம், அவள் இன்டர்வியூ பண்ணவாலாம் லேஸில் இல்லை. முஸ்லிம் மாமா பூதலூர் இவாலாம் ஸ்ட்ராவர்ஸ் தான் உட்காண்டிருப்பா. அவள் அதற்கு மனோதர்மம் பாடணும். அது வரைக்கும் மனோதர்மம்ங்கிறது தனியாகவே கிடையாது. கிளாஸ் இந்த ஆர்ஆர் சபாலையில் ஏதோ சொல்லி தந்ததை பாடுவோம், நாம் எப்படி பாடுறோமோ கரெக்ட் பாடுறோமான்ற கைடன்ஸ் எனக்கு ஆற்றுலையும் கிடையாது. ஸோ கேட்டு நானாக பாடுறதுன்னு அங்கே மனோதர்மம் பாடியாகும்.
இன்டர்வியூவில் வந்து எனக்கு நன்னா ஒரு தோடி தான் பாடி கொலுவு மரகதை நினைக்கிறேன், கொலுவு மரகதை பாடினேன். இவ்வளோ வந்து ஒரு பயமாக இன்டர்வியூலேயே வந்து அவளோட ஸ்டாண்டர்டை வந்து அவள் வந்து ஜட்ஜ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி தான் சேர்த்துன்றது தான். அதில் வந்து 2 வருஷம் படித்தேன். அப்போ படிக்கிறது தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது. அங்கே எதுக்கு சொல்ல வரை இதெல்லாம் நம்ம வாத்தில் அந்த சூழ்நிலையில் இருந்தால் தானே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ எம்ஏ மியூசிக் எம்ஃபில் மியூசிக்லாம் அப்போ இருக்குன்னு தெரியாதே, இல்லாட்டா அப்படியே அப்போவே போயிருக்கலாம், அதுவும் தெரியாது எனக்கு. அப்போ ரொம்ப ஒரு தாக்கம் என்னென்னா, காலேஜில் என் கூட படித்தவா எல்லாரும் அவாவா ப்ரைவேட்டாக ஆற்றுல யார்ட்டையான்னு கற்றுட்டு இருப்பாள். நான் ஒத்தி தான் வந்து இந்த குரூப்பில் ஃப்ரம் த பிகினிங் குரூப் எல்லாமே இன்ஸ்டியூஷனில் படித்து. அப்போ ரொம்ப நமக்கு வேணுங்கிறத தெரியணுங்கிறத கேட்க முடியாது இல்லையா. இன்ஸ்டியூஷனில் வந்து எனக்கு ஒரு பாட்டு எடுத்தாலே இந்த பாட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே தெரிஞ்சால் கூட அந்த பாடம் எனக்கு கோரின ஒரு மோசமோ அகாடமியில் முடிவுண்டான் பாடம், முஸ்லீம் மாமா பாடம், பிருந்தாமா பாடம், ஒருத்தர்கிட்டையும் எனக்கு ஏற்கனவே பாடம் சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னேன் ஒரு கோரின வருமோ ராமப்பிரியாவில் வந்து 4 பாடம் 3 பாடம்னா நான் இதை ரிட்டைன் பண்ணிக்கிறேன் எப்படிங்கிறது எல்லாருக்கும். நம்ம எந்த வழி சூஸ் பண்ணுறோமோ அதை தான் ரிட்டைன் பண்ணிப்போம். நான் வந்து கடைசியாக முஸ்லீமா மட்டும் கற்றுன்றதுனால என்னோட ஸ்டைல் ஆஃப் ரெண்டரிங் வந்து இப்போ வந்து ஒரு புது பாட்டு நானாக வந்து பாடம் பண்ணால் கூட என்ன எரியாமல் வந்து இந்த ஒரு தன்யாசில் இந்தபடி சார் இப்படி தான் பாடுவார். எத்தனையோ படி நம்ம எப்படியோ கேட்குறோம் இல்லைன்னு இல்லை. ஒரு நிஷாதம் பிடிக்கிறத ஒரு பருவம் பார்க்க அந்த மா வந்து நிற்கிறது வந்து காமன் இல்லை இப்போ இருக்கிற வெளியில் பாடுறதில் அந்த. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வழி வரைச்சா அப்படி தான் நிற்போம். வேறு எந்த பாடாந்திரமாக இருந்தாலும் அது ஒரு நாம்பளாக ஒரு புது பாடம் பண்ணால் கூட நம்மள அறியாமல் அந்த வழியில் தான் அது வரும் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். இல்லாட்டா இப்போ ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்டைலாக இருந்தால் எப்படி, ஆனால் கற்றுக்கிறச்சே அப்படி தான் இருக்கும். ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கற்றுக்கிறச்சே இப்போ காலேஜில் நான் வந்து கேவிஎன் எடுத்திருக்கார், டிஆர்எஸ் எடுத்திருக்கார், பிருந்தாமா எடுத்திருக்கா, முஸ்லீம் அம்மா எடுத்திருக்கா. அவாவா பாட்டு பாடுறச்சே அந்த நிச்சயமாக இன்றைக்கி கூட நீங்கள் சில பசங்க பல பேர்ட்ட கற்றுனாலும் நாம் ஒரு இன்ஸ்டியூஷனை கற்றுன குழந்தை பண்ணி யார் இதை வந்து சுகுணா மேடம் எடுத்தாளா, இதை வந்து இந்த மேடம் எடுத்தாளான்னு கேட்க தோணும். ஏன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் ரெண்டரிங் அப்படித்தான் வரும். அது பாடி பாடி ஊறின்னு அவாவாளுக்கு ஒரு ஸ்டைல் நம்மள அறியாமல் ஃபார்ம் ஆகிடும். நினச்சிட்டு பண்ண மாட்டோம், அதுவாக ஃபார்ம் ஆகிடும். அது ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட், நம்ம தொண்டைக்கு எதுவாக இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. இப்போ நான் உருளணும்னு நினச்சா கூட என் தொண்டையை உருட்ட முடியாது. எனக்கு ஆசை இருக்கலாம் பிருகா பேசி பேசுகிறார், பட் நான் வந்த வழி அந்த மாதிரி இல்லை. முஸ்லீம் அம்மா வழியே பாவால் இடம்தான். ஒரு உருட்டினா அந்த ஃப்ரேஸோட அழகு எப்படி இருக்கும், அதுக்காக அது அழகு இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து பாவமாக பாடினா அதோட ஃப்ரேஸ் அழகு எப்படி இருக்கும். நான் சூஸ் பண்ணுறது பண்ணது பாவம். At Vigyan Bhavan, New Delhi, a distinguished gathering witnesses the presentation of the Sangeet Natak Academy Awards, the nation's recognition of preeminence in various fields of artistic endeavor. From the President, Dr. Rajendra Prasad, Musiri Subramanya Iyer is honored for his contribution to Carnatic music, vocal. எதுக்கு சூஸ் பண்ணேன்னு சொன்ன உடனே முஸ்லீம் மட்டும் 61 நான் காலேஜில் சேர்றச்சவே நான் விழுந்துட்டேன் அப்படிதான் சொல்கிறேன் ஒரே ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பாவமான சங்கீதம் நான் வந்து கேட்டது கிடையாது. இந்த மாதிரி தான் காலேஜ் லைஃப் போச்சு. அப்போ தான் நான் சொன்னேன் மாதிரி இந்த கல்ச்சுரல் ஸ்காலர்ஷிப் எப்படியான அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஜேர்னியில்
1-to-1 கற்றுனது முசிறி கிட்டது. அது வரைக்கும் எல்லாமே இன்ஸ்டியூஷனல் தான். அவர்கிட்ட கற்றுக்கிறது என் கூட 4-5 பேர் சீனியர்ஸ்லாம் இருந்தால் கூட இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். இன்ஸ்டியூஷனில் 30 பேர் இருக்கச்ச எல்லாருக்கும் இன்ஸ்டியூஷன் கொடுக்க முடியாது. யார் என்னென்ன பாடுறா சொல்லித்தரவா அந்த வாய் அசப்ப வச்சு நீ எங்கே தப்பு பாடுறேன்றது சொல்லலாம், அது வேறு சமாச்சாரம். 1 hour கிளாஸில் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் முஸ்லீம் மாமா அவள் கிளாஸ் எடுக்கிறச்ச கீர்த்தனை எல்லாரையும் பாட சொல்லுவார். நிரவல் போர்ஷன் வந்ததுன்னா குறிப்பிட்ட 5 பேர் தான் பாட சொல்லுவார், எல்லாரையும் பாட சொல்ல மாட்டேன். அவரே செலக்ட் பண்ணுவார். அந்த முன்னாடி 5 பேர் உட்காந்துப்பா, அந்த 5 பேருக்கு தான் உண்டு. அவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் தனித்தனியாக பாடி காமிப்பார். ஒரு தடவை பாடி காமிச்சிட்டு பாடுங்கன்னு சொல்ல மாட்டார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் முன்னாடி அவர் பாடுவார், அது பாடணும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், அவர் டெலிவர் பண்ணுற, அதாவது அந்த பிரயோகத்தை ஒரு கீர்த்தனையை பாடுற விதமாகட்டும், நிரவல் அவர் மோஸ்ட்லி நிரவல் தான் எடுப்பார். நாங்கள் கிளாஸில் ராகம் பாடி அறியும். த்ரூ நிரவல் ஒன்லி ஐ லேர்ன்ட் ராகா அலாப்பன்னு தான் சொல்லணும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த ஒரு நிரவல் பாட வரச்சவே நீங்கள் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியறதோ தெரியலையோ, அது 4 தடவை அந்த நிரவல் திருப்பி பாடினாலும் தன்னறியாமல் அந்த அர்த்தம் தெரிஞ்சிடும், அந்த பாவம் அதில் வந்துடும். சீதாபதி கமாஸில் பிரேம ஜூபி நாப்பை பெத்த மனசு ஜேசின்றச்ச அர்த்தம் தெரியணுங்கிற அவசியமே. அவர் பிரித்து பாடுறச்ச அந்த பாவத்தோடு பாடுறச்ச தானே நிச்சயமாக தெரிஞ்சிடும். ஏன்னா இது கலோக்கே லாங்குவேஜ். அதில் இன்னொரு பர்டிகுலர்னா அவர் எந்த ஆக்டேவ்குள்ளே பாடுறார், எந்த ரேஞ்சுக்குள்ளே பாடுறார், எத்தனை ஸ்வரத்துக்குள்ளே பாடுறார், அதெல்லாம் கவனித்து அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி, இதெல்லாம் முதல்ல புரியாது. நாம் கிடுகிடுன்னு பிரேம ஜூப்பிலாம் பாடுவோம் அப்படின்னா போச்சு, அதில் ஏதோ சம்திங் ராங். அப்புறம் அதெல்லாம் லேட்டர் பரோட பழக தான் ஸோ அவர் என்ன எதிர்பார்க்கிறாங்கிறது. பிரேமஜூபினாபே பேதமனசுஜேதி பிரேமஜூபினாபே பேதமனசுஜேசி பிரே, அவ்வளோதான். மாலேருந்து நீக்குள்ளதான். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் மேலே போய் கீழே போய் அந்த படிக்கட்டு ஏறி இறங்குவாங்க கூடவே கூடாது. இதெல்லாம் அவள் சொல்ல மாட்டான். அதுக்குள்ளேயே என்ன மேலே போகிற அப்படிலாம் ஒரு மூஞ்சியில் ஒரு எக்ஸ்பிரஷன் கூட வராது, ஒன்றும் வராது. நாம் அது மீறி பாடினோம்னா அப்படின்னு அதில் அந்த கணப்புக்கு அது அர்த்தங்கிற புரியறதுக்கு நாளாகும். அந்த ஒவ்வொரு கணப்புக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்ம பாடிச்சு அவள் ரியாக்ட் பண்ணுறதுலேயே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எங்க சார் வாயை திறந்த கிளாஸில் பேசவே மாட்டார். அப்படியே பேசினா கூட ஏதாவது சர்க்காஸ்டிக்காக ஒரு வார்த்தை வரும், அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இங்கே எங்கள் கிளாஸில் இருக்கிறச்சே யாரான ஏதானு கேட்கறச்சே ஏதான பண்ண பாட்டு எப்படி ரொம்ப பேஷாக இருந்தது. என்ன பரவாயில்ல, சுதியிலையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட என்ன, அதாவது அந்த சர்க்காஸ்டிக்னஸ் வெளியில் தெரியாத மாதிரி கேட்குற வாழ்க்கை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறா போல் இருக்குன்னு தான் தோணும். அதை ரொம்ப உள்ளே வாங்கி பார்த்தப்பறம் தான் அது தெரியும். அது மாதிரி ஏதாவது கிளாஸில் நாங்கள் சுதி என்ன சண்டையா அப்படின்வேன், சுதியோட சேலைன்னா ஹார்மோனி வச்சுருந்தான் பாடுவோம். அது அந்த மாதிரி ரொம்ப பேச மாட்டார். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பழக்கத்தில் அந்த தலையாட் அப்படின்னாலும் சரி ஓகேன்னு அர்த்தம். அது மூமெண்ட்டில் பழகிற. என் கிளாஸில் நான் ரொம்ப சின்னவன். அவர்கிட்ட நான் போகிறச்ச ஆட்லி 22 years. எனக்கு சீனியர் மோஸ்ட் மணிகேஸ்வர் சுவாமி, சுகுணா புருஷோத்தமன் அவள்லாம் இருந்தா இல்லையா, அவள்லாம் நன்னா தே ஆர் வெரி க்ளோஸ் டு சார். எனக்கு பயம், அவளை பார்த்தாலே பயம். அப்புறம் அவளை கேட்கவே வேண்டாம், சாரை பற்றி கேட்கவே வேண்டாம். ஸ்ரீமம்மாலாம் ஒரு சொல்ல மாட்டேன். இப்போ அப்படின்னு பாடினோம்னா நான் அப்படி பாடினேன்னா அந்த அனுஸ்வரம் இருக்குங்கிறத சொல்ல மாட்டா. திருப்பி ஆனால் பாடுவா. ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும், என்னன்னு தெரியாது. ஒரு 2-3 தடவை பண்ணவோ அந்த சாவை என்னமோ அப்படி வளைக்கிறார், அது அனுஸ்வரம் கூட சொல்ல தெரியாது. இன்ஃபேக்ட் பேகடெல்லாம் வரைச்ச அதான் பாட சொல்லுவார் அவர். ஒத்துக்கவே மாட்டார். சரிகரி சனி வரவே கூடாது.
ஆனால் சரிகரி சினி பாடுறேன்னு சொல்ல மாட்டார். நாம் பாடினோமான திருப்பி திருப்பி நம்ம ரைட்டாக தான் பண்ணணும் நினச்சின்னு பாடுவோம். திருப்பி பாடுவார். அதுக்கப்புறம் தான் புரியும், ஓஹோ இந்த சாலேன்னு அப்படி காக்கு போகிற ரிகன் பாடலன்னு. ஸோ எடுத்து இப்போ எனக்கு அது வந்து மனசில் படிஞ்சிடும் இல்லையா. திருப்பி திருப்பி அது வந்து அந்த கரெக்ட் பண்ணால் என்னன்னு சொல்லாமல் கரெக்ட் பண்ணியிருக்கார். நம்மளையே நம்மளை தெரிஞ்சுக்க வச்சிருக்காரு. அது என்றைக்குமே மறக்காது. அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் கற்றுணுமோ. ஒரு பாட்டை நாங்கள் எத்தனை மாதம் கற்றுன்ருக்கோம் முஸ்லீம் மாட்டை. ஓரங்கசாயெல்லாம் மாதக்கணக்காக. ஒரு கிளாஸுன்னு ஆரம்பித்தார்னா அவர் வந்து சாதாரணமாக ஆஃப்டர்நூன் தான் கிளாஸ். ஒரு 2 மணி மேக்ஸிமம் 3 மணிக்குள்ளே கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அது வந்து டில் சன்செட் ஆகிற வரைக்கும் இருக்கும். இருட்டி போகிறது அவள் வீட்டுக்கு போகணுன்னு அனுப்புவார். ஸோ குறைஞ்சது 3 மணி நேரம் இருக்கும். அதுக்கு மேலே ஆகுமே வழியே குறைஞ்சது 3 மணி நேரம் இருக்கும். அந்த 3 மணி நேரத்தில் எத்தனை பாட்டு பாடியிருப்போம்? 3 பாட்டு தான். முதல்ல ஒரு குட்டி பாட்டு, அதுக்கு ஸ்வரம், எல்லாத்துக்கும் ஸ்வரம். ஜானகி ரமணாவுக்கு ஸ்வரம், எல்லாத்துக்குமே ஸ்வரம். கோகில வராலியா ஸ்வரம், இந்த ராகங்கிறது கிடையாது, எல்லா ராகத்துக்கும் ஸ்வரம். அதுக்கப்புறம் ஒரு அவர் பெரிய கீர்த்தனை எடுத்து அந்த ஓரங்கசாயை எடுத்தாருன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஓரங்கசாயை ஆரம்பித்தாருன்னா அந்த 1 டேல ஃபுல் பாட்டு சொல்லி தருவார். ஒன்றுமே புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது. ஆனால் தினம் எடுப்பார். எங்களுக்கு டெய்லி கிளாஸ் உண்டு. டெய்லி கிளாஸ் உண்டு எக்ஸப்ட் சண்டே மட்டும். அப்புறம் இந்த சிவிஎன் மாமா வந்தால் இருக்காது கிளாஸ். அவள் வெளியில் போவாள். ஸோ இந்த ஓரங்கசாயை நிச்சயமாக ஒரு மாதத்தில் எத்தனை தடவை அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். கிளாஸ் முடிஞ்சு நாங்கள் அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து ஒருத்தர் வந்து இதுக்கப்புறம் அந்த சங்கதி, அதுக்கப்புறம் அந்த சங்கதின்னு நாங்கள் 3 பேர். அது என்ன, முதல்ல பாட்டை எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கே அந்த பாட்டில் எந்த இடத்துல ஸ்வரம் நிறவலோ அதுவும் உண்டு. ஸோ அந்த அளவு சொல்லித்தரவா இப்போ இருக்காளான்னு தெரியாது, கற்றுக்கிறவா இல்லை, அது மட்டும் நிச்சயம். ஏன்னா அந்த அளவு பொறுமையே கிடையாது. இந்த ஒரு மாதத்தில் வந்து அட்லீஸ்ட் 10 பாட்டாவது கற்றுக்க வேண்டாமாங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்குது. அது காரணம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் வந்து ஏறிண்டே போகிறது இல்லையா. எங்களுக்கு இந்த வருஷக்கணக்கானாலும் வந்து அந்த பாட்டை நினைவு இருந்த காரணம், நான் என்னோட பீரியட் முஸ்லீம் மாட்டை கற்றுன்றது இதில் காலேஜ்லேருந்து ஸ்காலர்ஷிப் பீரியட் மிஞ்சி போனால் 40 கீர்த்தனைக்கு மேலே இருக்காது. 3.5 இயர்ஸில் அதுக்கு மேலே கிடையாது. இப்போ 3 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பாட்டு கற்றுப்பா? 3000 பாட்டு கற்றுக்க தயாராக இருக்கா. அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் அவளுக்கு, ரெக்கார்டு இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது சில ஒரு பேப்பர் கூட கிடையாது. என்னோட அபிப்பிராயம் எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு கீர்த்தனை வரவோ கீர்த்தனை பாடுறச்ச அதில் ஒரு சங்கடி வந்து ஒரு ஸ்கேலுக்கு எகென்ஸ்டாக வந்தான்னா கூட அவர் பாடிட்டு இருந்தார். மேபி அவர் பாட்டாத. இப்போ இந்த பேகடலில் சொன்னேனே கெட்டி கானம்னு ஒரு கீர்த்தனை, அதில் வந்து கெட்டி கனு வரும், அதை சொல்லி தந்திருக்கார். ஸோ அவர் பாட்டாந்தரத்தை அப்படி இருக்கிறது அவர் மாற்றலை. அதை அவர் நெரோல் பண்ணுறச்சு அதை பாட மாட்டார், கல்பனஸ்வரம் பாடுறச்சு நிசரிக பாட மாட்டார். இப்போ ராகத்தில் பாடுறோமோ இல்லையா, பப்பா அப்படி இருக்கும், நிறவெல்லாம் பாடுறோம். ஆனால் ஸ்வரம் படித்தா நம்ம பாட மாட்டோம். அது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நிறைய அவர், ஏதாவது ஒரு அனுஸ்வரம் கூட அந்த ஸ்கேலுக்கு எகென்ஸ்டாக இருந்தால் பாட ஒத்துக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவர நீ அது இருக்கும் இல்லையோ, அவர் ஸ்ட்ரிக்டாக அதை மணிதனிசா தான் சொல்லுவார். ஸ்வரம் பாடச்ச கூட மணிதனிசா தான். அவர் பாடமும் அப்படி தான், கீர்த்தனை பாட்டாந்திரம். அதில் வந்து சிவமந்திரமூதான் மஜீவமூ தான் பாடணும். மூமான வருது பதமா ஒத்துக்க மாட்டேன், பதன் போகிறதுனாலே ஒத்துக்க. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு கிராமட்டிக்கலாக அவர் பார்த்துக்காருன்னு தோணும். எங்களுக்கு சொல்ல மாட்டார், நானாக அனுபவத்தில் தெரிஞ்சின்றது. ஏன் அதை அவர் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணார், அந்த அனுஸ்வரம் கூடாதுன்னு ஏன் பண்ணாருங்கிறது பின்னாடி போக போக அவரோட வியூஸில் வந்து அது
கூடாதுன்னு இருந்தது. பதப்பமமா வரக்கூடாது, மனித பமா தான் வரணுன்ற ஒரு இதனால சிவமந்திரமுனக்கு மாஜீவமு மாதவம ஜீவமுமா. ஆனால் அதுக்காக வந்து ஒரு கீர்த்தனையில் இந்த ஒரு பாட்டம் வந்ததுன்னா இப்போ சொன்ன மாதிரி பேகடை சொன்ன மாதிரி ஜனனி நின்னுவினா ரீத்தி கவுளையில் வந்து சாதாரணமாக கரே கமனி நித மகம பம கரே ச இருக்கு இல்லையா, மணி நேச பாடுறோம், பரநித மகரே பாடுறோம், பட் இதை பாடுவோம். ஒரு சங்கரி, பட் நிறவலில் பாட மாட்டார், ஸ்வரத்தில் பாட மாட்டார். அந்த பதனிசா அந்த கால பிரமாணத்தெல்லாம் அது கேட்கறச்சே இது பதனிசா வருதா நமக்கு தெரியவே தெரியாது. நீ அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் ஐயோ பதனிசா பாடலாமான்னு. ஜகமுலோன அது வந்து அந்த பாவத்தினால அது நமக்கு தெரியவே இல்லை. ஜகமூல் இல்லை, ஜக அவரோட சங்கீதத்தையே நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பேன், இந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஜகமுலோ. இதை கீர்த்தனையில் இருக்கேன்னு நிரவல் பண்ணுறச்ச பண்ண மாட்டேன். ஸ்வரமும் பாடணும், ஸ்வரம் அஃப்கோர்ஸ் பாட முடியாது, ஏன்னா தனிசானுக்கு ஒரு காலப்பிரமாணம் இருக்குது. நம்ம கீழ்கால ஸ்வரம் போடுறதால அது மேல் காலமாக பாட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணிதான். கணக்கை இன்சிஸ்டே பண்ண மாட்டேன். இப்போ சுகுணான்னு சொல்கிறதே சொல்ல வரேன். அவள் இங்கே சார்ட்டை சேர வரிசையில் அவள் வந்து இந்த இதெல்லாம் திணியத்தோடு சேர்ந்து தாள விவகாரம் கணக்கெல்லாம் அவளுக்கு நிறையா உண்டு. அவளே சொல்லியிருக்கா, இங்கே வந்தப்போ இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பாவமாக பாடுறது தான் முக்கியம்னு தெரிஞ்சுட்டேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பாடணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவேன். அதாவது நிறவல்லாம் அந்த அவர் பாடுறச்சே மேல் காலத்தை அந்த அறியாமையே வந்து அந்த கார்வையோடு முடியறது அழகாக வரணும். அப்புறம் கணக்கை யோசிச்சு பார்த்தா தான் ஐயோ 3-5 கொடுத்துருக்காரேன்னு வருமே வெளியே. பாடுறச்சே வந்து நினச்சிண்டு இங்கே 3-5 பாடணும், 3-6 பாடணும் நினச்சிண்டே பாட மாட்டேன், அது அப்படியே வந்துடும். ஜகமூலோன கணகம்பதே கேவரம் ஜகமூலோன கணகம்பதே. அந்த ஒரு பாஸ் கொடுத்துட்டு 3 முடிக்கிறது அது வந்து குவைட் நேச்சுரலாக அந்த கணக்கு கொடுக்கணும்னு கொடுக்க. அது கேட்டு கேட்டு நாங்கள் பார்த்தாலே எங்களை அறியாமல் அது வரும். ஐயோ இங்கே 3 நாங்கள் நினச்சிக்க மாட்டோம், ஐயோ இது 3-6 பாடி முடிச்சிருக்கார், 3-5 பாடி முடிச்சிருக்கார், எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா நான் முதலே சொன்னேன் இல்லையா, நிரவல் பாடுறச்சு அந்த அவர் வந்து எப்படி எந்த ரேஞ்சுக்குள்ளே பாடுறாரோ அதை எதிர்பார்க்குதா. ஸோ அது அப்படியே ரீப்ரொடியூஸ் தான் பண்ண தோணுமே வழி அது அப்படியே படிச்சிடும். நான் நிறமாக வந்து ராகம் பாடுற ஆலாப்பனங்கிறது வந்து வி நெவர் லேர்ன் ஃப்ரம் ஹிம். அந்த நிரவல் பாடுற ஒரு மெத்தட்லேருந்து தான் ராகம் டெவலப் பண்ணுறது இதே தெரிஞ்சிடும். பட் ஸ்ட்ரக்சர்னால் நிறையா கேட்குறோம் இல்லையா, நம்மள அறியாமல். இப்போ நிரவலே அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பாடுவார். இங்கே பாடிட்டு திடீர்னு மேலே பாடுறது, அப்புறம் ஒரு அதுக்குன்னு ஒரு அண்டர் ரித்தம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அதனால் அது வந்து அப்படியே வந்ததுன்னு தான் சொல்லணுமே ஒழிய ஆலாப்பனையெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து பாடுறதுங்கிறது இங்கேயும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அகாடமிலையும் கிடையாது, பிருந்தாம்மாயோ முடிகொண்டான் ஜெயமாலாம் அர்த்தம் அவளும் கிடையாது, காலேஜ்லேயும் பிருந்தாமெல்லாம் கிடையவே கிடையாது, இவர் கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த நிறவல், அப்புறம் இந்த பராக்கா மாயாமலகோள் இந்த 2 பேரும் கிளாஸில் எடுக்கிறச்சவே நான் வந்து எனக்கு எப்படியாவது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட சூஸ் பண்ணதும் சொல்லலாம் இல்லை, சௌக்கமான அதாவது இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தி கொடுக்க முடியும் இல்லையா. இந்த சென்ட்ரல் காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கிறச்சே ஒரு மந்த்லி கான்சர்ட் பெரியவாளாக வந்து நிறைய பாடிவா. அது மைக்ளாஸ் கான்சர்ட்டு பெரிய ஹாலாக இருக்கும். கச்சேரி முடிஞ்சு அவரோட பேச்சை கேட்கறதுக்கு எல்லாரும் பின் ட்ராப் சைலண்ட். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து இன்னைக்கு அப்படிங்கிறதுக்குள்ள கேப், என்ன சொல்ல போறாரு, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு எல்லாரும் அவ்வளோ
அவளாக எதிர்பார்த்துவேன். ரொம்பவே ரொம்ப பேச மாட்டேன். சென்ட்ரல் காலேஜில் முஸ்லீம் அம்மா மட்டும் இல்லை, பிருந்தா அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே நான் ஜெயம்மா கிட்ட அகாடமியில் படித்ததுனால அதுவும் பாவா அவளதில் கமக்கத்தோட சேர்ந்த பாவம். அதாவது ஓவரால் ஸ்டைல் ஒன்றா மாதிரி தான் இருக்கும். அந்த நியூன்சஸ்லாம் கொடுக்குற விதம் கொஞ்சம் டிஃபர் ஆகுமே வழி ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங் அவள் கொடுக்குற விதம் எல்லாமே இருக்குமே வழி வந்து ப்ரெசன்டேஷன்னு வரைச்சா பிருந்தா மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஜெயம்மா அது வேறு மாதிரி இருக்கும். ஐ திங்க் என்னோட அபிப்பிராயத்துலன்னா ஜெயம்மா பாலசரஸ்வதிக்கு பாடி பாடி அந்த சஞ்சாரிக்கு பாடுறச்சே ஒரு வர வர ஒரு இது. ஆனால் அநாயசமாக பாடுவோம். ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப அப்படியே இப்போ கூட நீங்கள் அந்த தனவாரித்தனமும் கேட்ட எல்லாம் ஒன்றுமே இருக்காது. சொரப்படுத்தினவன் அந்த அது கமதாம அவ்வளோ அழகாக இறங்குவோம். அது அந்த ஒரு ஸ்பீட் பேசும் பாருங்க, என்ன கிளாரிட்டியோட இருக்கா. ஸோ அந்த ஓவரால் ஸ்டைல் ஒன்றாமே இருக்கணும், ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் மாறும். பிருந்தாமாலாம் வந்து கிட்ட பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு பார்வை முஸ்லிம் கணப்பா அவெல்லாம் அப்படின்வா. அது ஏதாவது ஒன்று எங்க பாடு அப்படின்வா. ஸோ அப்போவே நம்ம அதாவது அவெல்லாம் அந்த மாதிரி கத்துண்டு வந்தவா அப்படின்னு இப்படிதான். இப்போ நான்லாம் சொல்லணும்னா நாங்கள்லாம் அந்த மாதிரி அடிபட்டு வந்தவா தான். இப்போ இந்த காலத்து குழந்தைகள் அப்படிலாம் அடிபடுறது கிடையாது. நாங்கள் அடிபட்டு வந்த மாதிரி வேலை இப்போ இந்த மாதிரி இந்த சர்க்காஸ்டிக்காக சொல்கிறது, சர்க்காஸ்டிக்காக தலையை அசைக்கிறது அதெல்லாம் இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணால் தப்பை முதல்ல சொல்லணும். எந்த இடத்துல தப்பு பண்ணுற, எப்படி தப்பு பண்ணுற, அதை இப்படி பாடினாதான் ரைட்டுங்கிற மாதிரி எடுத்து சொன்னாதான். அது சொல்கிற காரணம் என்னன்னா, அதாவது அவள் வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இந்த இடத்துல நம்மளை கரெக்ட் பண்ணா, இது வந்து இது இந்த நிஷாதை வரக்கூடாதுன்னு கரெக்ட் பண்ணால் எப்படியோ பண்ணாலேன்னு திருப்பி திருப்பி நினைக்க தோணும். நாங்கள் கற்றுக்கிற விதமெல்லாம் நாங்களே தெரிஞ்சுக்கணும். அத்தனை தடவை பாடி 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 அதாவது மறக்காது, அது என்றைக்குமே மறக்காது. இன்னொன்று பிருந்தாமா கிளாஸில் ஆகட்டும், முஸ்லீம் அம்மா கிளாஸில் ஆகட்டும், எதிர்க்க ஒரு பேப்பர் கூட இருக்கக்கூடாது. ஒரு சாகித்ய ரெஃபரன்ஸு கூட ஒரு பிட் இருக்கக்கூடாது. இப்போ காலம் வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸ்ன்னு வரைச்சா முதல்ல ரெக்கார்டு வந்துடுறது. அப்புறம் பாட்டாந்தரத்தை மாற்றக்கூடாது. பிருந்தாமாவும் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பாட்டாந்தரத்தை மாற்றவே கூடாது. வெளி இன்ஃப்ளூயன்ஸில் வேறு சங்கதியை மாற்றி பாடினாலும் அதான் சொல்ல, வாயை திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டான். அந்த அப்படின்னு தலையாட்டத்திலேயே ஏதோ சரி. இந்த மீன் டைம் நான் வந்து ரங்கநாய பிரசாதின்னு கேள்விப்பட்டிருப்பேன், தில்லைஸ்தானம் பாட்டாந்திரவாள். அவாக்கிட்டேயும் நிறையா தியாகராஜ உருப்படி கற்றுனேன். ஏன்னா அங்கே போய் கற்றுருக்கேன்றது முஸ்லீமாக மாட்டது. ஏன்னா நான் 1963 காலேஜ் முடித்தேன், அடையார் காலேஜு. 67 தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஸோ அந்த மீன் டைம் அந்த 4 இயர்ஸ் நான் வந்து நிறையா இந்த காம்படிஷன் போகிறது, அகாடமிக் காம்படிஷன், இதுக்கெல்லாம் நிறையா காம்போசிஷன்ஸ் வேணுமா, அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து இந்த ரங்கநாய பிரசாத் அவகிட்ட கற்றுட்டுருக்கேன். அவகிட்ட கற்றுட்டுருக்கேன்றதும் மாமாவுக்கும் தெரியும், முஸ்லீம் மாமாவுக்கும் தெரியும். ஸ்காலர்ஷிப்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து மாமாக்கும் உடம்பு சரியில்லை, முஸ்லீம் மாமாக்கும். நான் சொல்கிறது வந்து 71 அப்புறம் எனக்கும் கல்யாணம் எடுத்து வருதில்லை. அவர் 74 ஹி பாஸ்டுவே. அதுக்கப்புறம் எனக்கு யார்கிட்டான ஒன்றும் கற்றுக்கணுங்கிறது, அதாவது கற்றுக்கணும் மீன்ஸ் இவர்கிட்ட கற்றுக்காதது ஒன்றும் இல்லை, பட் இல்லை சாங்ஸ் அப்பட்ட எனக்கு நிறையா வேணுங்கிறதுனால. ஏன்னா இவர்கிட்ட எனக்கு இந்த பாட்டு எனக்கு ஆக்சுவலாக சக்கனி ராஜாவே தெரியாமல் இருந்தது. அது மாதிரி பெரிய உருப்படியெலாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் கற்றுக்கணும் நிறையா உருப்படி இருந்துச்சு தான் கல்கத்தா கிருஷ்ணமூர்த்தி ஜாயின் பண்ணேன். கல்கத்தா கிருஷ்ணமூர்த்திக்கு அவருக்கு நிறையா, அவரும் வந்து அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பெரிய சாத்து கிருஷ்ணயங்கார், டிக்கேருங்க சாரி அந்த மாதிரி ஸ்டாபர்ட்லாம் கற்றுன்றதுல நிறையா வெரி நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்டேன்னு நான் பாட்டு மட்டும் நான் கற்றுக்கலை, நிறையா விஷயம். எப்படி வந்து
பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்கணும் சங்கீத உலகத்தில். அவர்கிட்ட நான் சேர்றச்சே 1982 டில் ஹிஸ் டெத் வரைக்கும் 97 ஒரு 15 இயர்ஸ் நிச்சயமாக கற்றுட்டுருப்பேன். அவ்வளோ வந்து ஒரு நாளாவது ஒரு மியூசிஷியன்ஸை பற்றி வாயிலேருந்து குறைச்சி வரவே வராது. ஒவ்வொருத்தருக்கு கிரேட்னஸ் தான் சொல்லுவேன். இன்னொன்று அவாவாளுக்கு ஏற்ற ஸ்டைலில் அவர் எடுப்பார். இப்போ நான் கற்றுக்கிற பீரியடில் தான் சஞ்சய்வாலாம் கற்றுட்டு இருந்தா. ஸோ அவருக்கு சஞ்சய்க்கு எந்த மாதிரி ஒரு பாட்டு கற்று தந்தால் இதுவாகுமோ அந்த மாதிரி. இது எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் கிளாஸு. எனக்கு எந்த மாதிரி ராகம் நான் கற்றுண்டா எனக்கு இதுவாகுமோ அந்த மாதிரி தான் எடுப்பார். நிறைய அவர்கிட்ட நான் வந்து உருப்படி நிறையா கற்றுண்டேன். எனக்கு ரெப்பர்டர் அல்ல அவரோடது நிறையாவே இருக்குன்னு சொல்லணும். அதாவது இந்த அம்சம்லாம் உண்டு. எப்படி அப்புறம் அவளுக்கு சில சமயம் ஒரு கீர்த்தனை பாடினா நீ நெரவல் பாடி நான் கேட்கணும். அதெல்லாம் ஓப்பன். நீங்கள் சொல்ல வெரி ஓப்பன் ஹார்ட். ஒரு இது பண்ணால் உடனே ப்ரைஸ் பண்ணி சொல்லிவிடுவேன். நான்லாம் கற்றுக்கிற ஒரு பீரியடில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனலாக வந்து கச்சேரி பண்ணவங்கிற எய்ம்லேயே கற்றுக்கல. நன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம நன்னா பாடணும், பாடினா 4 பேர் வந்து ஐயோ நன்னா பாடுறான்னு சொல்லணும். அதுதான் ஒரு மெயின் எய்மாக இருந்தது. நிறைய கேட்பேனும். இன்ஃபேக்ட் நான் அந்த வெங்கடேஷ் கிராத்தில் 1954 to 58 இருக்கிற வரைக்கும் மியூசிக் அகாடமியில் தான் அந்த அகாடமியோட பிசிஎஸ் கிரவுண்ட் இருக்கும். அங்கே தான் நடக்கும். அங்கே எனக்கு புரியலையோ காத்தால எல்லா டெமோக்கும் போவேன், எல்லா கச்சேரியும் கேட்பேன். இதெல்லாம் கேட்க தான் நாம் வந்து ஐயோ இன்னும் பாடணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்குங்கிறது நான் மெச்சூர் ஆக தான் இன்னும் நல்லா தெரிஞ்சுட்டேன். இன்னும் எவ்வளவோ சமாச்சாரம் இருக்குது, இன்னும் தெரிஞ்சுக்கணும், இந்த பாட்டு கற்றுக்கணும், அந்த பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு. அதுவும் காம்படிஷனுக்காகலாம் நிறையா பாட்டு கற்றுக்கிறச்சே அப்போ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி இருக்கணும். ஏன்னா காம்படிஷனில் வந்து லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து ஒரு கம்போசர்து வந்து ஒரு நிச்சயம் மினிமம் ஒரு 10 சுவாதி திருநாள்னா 10, அப்புறம் மாவட்டம் பட்னம் சுப்பிரமணியர், முத்தியா பவதர், ஸ்ரீனிவாச பூச்சிங்கிறதெல்லாம் சேர்ந்து 15ன்னா. ஸோ ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஏன்னா நான் எல்லா இன்ஸ்டியூஷனில் படிச்சதாலும் எனக்கு கலெக்ஷன்ஸ் கம்மி. ஸோ அதுக்காக வச்சு சார் அப்படியே நம்ம கொடுத்தா கூட நம்மளை ஒரு பாட்டு கேட்பா, தப்பி தவறி இல்லை ஒரு அனுப்பல்வி கேட்பா, பல்லவி கேட்பா, அவ்வளோதான் கேட்பா. ஸோ அதுக்குள்ளே பாடி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ இருக்கிற ஜட்ஜஸ்லாம் யார் பிரசிடென்ட்டோ அவளாம் ஜட்ஜு. பாலக்காட்டு மணியர், பூதூர் இவாலாம் தான் உட்காந்துருப்பா ஜட்ஜஸ். ஸோ அந்த ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த சாங்லேருந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ நன்னா அதுக்கு வந்து ஜீவனை கொடுத்துப்போம். முஸ்லீம் அடிக்கடி சொல்லுவாள், பாட்டை பாடி விட்டால் அப்படியே முதல் காலம் ஸ்வரம் பாடுறச்சு ஒவ்வொரு ஸ்வரமும் ராகபாவமாக இருக்கணும். நீ பாடி விட்டு வயலின் வச்சா சக்கையாக இருக்கணும். இதே வார்த்தை சொல்லியிருக்க, சக்கையாக இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த புஷ்டி வந்து அந்த இருக்கணும். அப்படியே ஃபுல் ஃப்ளெட்ஜாக அந்த ஒரு ராகத்தோட எல்லா இதுவும் அந்த கிருத்தியை பாடுறச்ச ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பண்ணால் தான் ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அவள் கேட்குறது ஒரு ஸ்மால் போர்ஷனை. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் வந்து எனக்கு 10 பாட்டில் லிஸ்ட்டுக்காக அது சும்மா ஒரு சுவாதி திருநாள் எடுத்துட்டோமா. நான் எவ்வளோ கீர்த்தனை இருக்குது, ராமராம சிம்மேந்திர மதம் இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்குது. எனக்கு 10 வரலன்றதாலும் தேவதேவ கலையாமித்தை நான் போட்டேன்னா என்னோட பேட்லுக்கு அவள் தேவதேவ நல்லா பாடியிருக்கலாம், தப்பு இல்லாமல் பாடியிருக்கலாம் நான். பட் ஒரு ராமராம சீதா அதே ஸ்டாண்டர்டில் பண்ணால் எடுபடும், குவைட் நேச்சுரலி அது இம்ப்ரெஸ் ஆகும். அப்போல்லாம் அகாடமியில் காம்படிஷனுக்கு ஃபுல் ஆடியன்ஸு. அப்போ அந்த கொட்டாயில் நடக்கும், அப்படியே கூட்டம் தரும். அப்படியே அவள் கட்சியிருக்கா, ஆடியன்ஸே ரிசல்ட் சொல்கிற மாதிரி கை தட்டிடுவாள். அவ்வளோ தூரம் நடக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த 10 பாட்டு எதை கேட்டாலும் வந்து அந்த மாதிரிலாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஜாயின் டு முசிறிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பாட்டும் எதுக்கு சொல்ல என்னோட அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நானே என்னை டெவலப் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு நல்ல கீர்த்தனையெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த ராகபாவம் எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியும், ராகபாவம் தெரியல. ஸோ அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தே. நம்ம கச்சேரி பண்ணணும், 4 பேர் கை தட்டணும். நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜ் அதுக்காக நீ பாடாமலையா கச்சேரினா அது வேறு மாதிரி. அப்போ எத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே பாடிருந்தேன், யாரான பாடி ஆஹா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் வேணும். அப்போ இப்போ இருக்கிற கச்சேரி சீனரியோ அப்போ கிடையாது, இப்போ ரொம்பவே உண்டு. அப்போல்லாம் ரேடியோவில் பாடுறேன்னு சொல்கிறதுக்கே பயம். பி கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லியிருக்கார், அவள் முடிகுண்டான் ஸ்டூடெண்ட் இல்லையா, எங்கேயான கச்சேரி பண்ணணும்னா அவள் வாத்தியார்கிட்ட வந்து இன்றைக்கி சாயங்காலம் கச்சேரி இருக்குது, இப்போ கச்சேரியா பாட கூப்பிட்ருக்கான்னு சொல்லு.
அதாவது அந்த கச்சேரிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ. கச்சேரினா எவ்வளோ வந்து அதுக்கு வந்து அந்த அந்த ஸ்தானம், அதில் போய் நாம் உட்கார்றதாங்கிற ஒரு அந்த ஒரு இது இருக்கணும். எனக்கு சொல்ல அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இப்போ வந்து ரொம்பவே சகஜம். பயோடேட்டா கொடுக்குறச்சேவே எத்தனை இடத்துல கச்சேரி பண்ணியிருக்கேன், எத்தனை சபாவில் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அப்படி தான் சொல்ல. அந்த மாதிரி இல்லை. நான் அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சி சுகுணா, நான் எஸ் சுகுணா. ஸோ 2 பேருமே சேம் காலகட்டத்தில் வந்தவா. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் மாமா முஸ்லீம் மாமாட்ட வந்தப்புறம் தான் ஒருத்தர் இது. அதுக்கு முன்னாடி நானும் தனியாக காம்படிஷன் பாடி அவளும் வின் பண்ணிட்டு இருந்தா. நான் வின் பண்ணால் அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணுவாள், அவளை வின் பண்ணால் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ ஓரளவு மியூசிக் சர்க்கிள்குள்ளே ஹூ இஸ் எஸ் சுகுணா அந்த மாதிரி ஒரு பரிச்சயம் இருந்தது. அதனால் கச்சேரியெல்லாம் வந்து வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி கூட்டவானா என்னோட மியூசிக் தெரிஞ்சு கூட்டவாதான். இந்த ரெக்கமெண்ட் பண்ணி வாத்தியார் ரெக்கமெண்ட் பண்ணியோ அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் ஏஆரில் வந்து அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய பூன் தான் சொல்லணும். 1966 நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அப்போ ஹார்ட்லி 21 இயர்ஸ். அப்போ நான் யார்கிட்டையும் தனியாக கற்றுக்கல. இந்த இன்ஸ்டியூஷனில் கற்றுண்டே தான் ஏஆருக்கு ஆடிஷன் அப்ளை பண்ணி 1966 நான் வந்து மற்றபடி வேறு அப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக இருப்பேன். அவள் வாயில் வாழ்த்தேன். இன்றைக்கும் படம் நம்ம நம்பர்ஸ் எடுத்து என்னென்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த காலத்து ஜூனியர்ஸை விட இந்த கம்மியாக தான் இருக்கும் கச்சேரி. டு பி ஃப்ராங்க் வித் யூ என்ன சொல்லணும்னா, நாங்கள்லாம் கற்றுக்கிறச்சே வந்து பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவே கிடையாது. அது இருந்தால் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போவோம். யார் நம்மளை வந்து கொடுக்குறா, யார் நம்மளை தடுக்கிறா, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே கிடையாது. என்னோட மெயின் ஆட்டிடியூட், எனக்கு ஒரு பாடினா ஐயோ நன்னா பாடுறா, 10 பேர் பாடினா கூட ஐயோ அந்த பொண்ணு நன்னா பாடுறான்னு சொல்கிற மாதிரி பாடணும். ஏன்னா என்னன்னா எப்படி பாடினாலும் முதல்ல கேட்குறவா யார் குருன்னு தான் கேட்பா. மோசமாக பாடினாலும் சரி, நன்னா பாடினாலும் சரி, யாரும் அவங்க சொல்லி கொடுத்தா அப்படின்னு தான் கேட்பா. பேஷா படியா யாருமா அவங்க குருன்னு கேட்பா. அதுவும் அந்த டோனல் எக்ஸ்பிரஷன்லேருந்தே அது தெரியும். சைட் பை சைடு நான் வந்து என்னோடய அகாடமிக் குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணேன். அது எப்படின்னா 84 வந்து இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அவள் வந்து எம்ஏவும் நடத்தின்னு இருந்தா, சைட் பை சைடு ஈவினிங் கோர்ஸ் டிப்ளமா நடத்தின்னு இருந்தா. அதில் வந்து கேஆர் லக்ஷ்மி எடுத்துகிட்டு இருந்தா. அவள் ஆக்சுவலாக சென்ட்ரல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவள் வந்து பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு யாரான்னு வேணும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தான். கற்றுண்ட வித்தையை நம்ம தானே பண்ணணும். கச்சேரிங்கிற ரொம்ப கிடையாது சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக போட்டு அவள் வந்து நான் என்னோடய குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி போட்டிருந்தேன். அகாடமிக் குவாலிஃபிகேஷனும் ஒன்றும் வேண்டாம், தன் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் கிளாசிக்கல் இதில் இருக்கணும் அப்படின்னா சரின்னு போட்டிருந்தேன். ஒன்லி 1 போஸ்ட் தான், அது கேஆர் லக்ஷ்மியோட போஸ்ட்டுக்கு தான். அதுக்கு தான் போட்டிருந்தேன் நான். போட்டால் கிடைச்சா கிடைக்கட்டும்னு. அப்போ நிறையா காம்படிட்டர்ஸ் இருக்குது. இந்த மங்களம் சங்கர், கல்பகம் ராமன், விபி ராமன் ஒய்ஃப் கல்பகம் ராமன் எல்லாருமே வந்திருந்தான். அப்போ வந்து அந்த இன்டர்வியூவில் அவள் வந்து அப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் சீதா, ஷீ ரெக்கமெண்டட் மீ. சரி அது அப்போ ஜாயின் பண்ணேன். 84 நான் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன். அப்போ 84 ஜாயின் பண்ணுறச்சே ஒன்லி டிப்ளமா தான். சாயங்காலம் 3 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கெல்லாம் வந்துடும். அதனால் எனக்கு ஆற்றுல குழந்தைகளை பார்த்துக்கிறோம் சிரமம் இல்லைன்றதுனால ஜாயின் பண்ணேன் நான். அப்புறம் வித்தின் எ இயர் வந்து அவள் டிப்ளமா கோர்ஸை அபாலிஷ் பண்ணிட்டேன். அது பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து பிகேஏ வந்து இதில் ஓப்பன் பண்ணான் யூனிவர்சிட்டிலேயே. சாதாரணமாக யூனிவர்சிட்டி லெவலில் பிஜி ஒன்று தான் அலோட், நாட் அண்டர் கிராஜுவேட். அதில் பட்டு சீதாவோட ஒரு இதனால, ஏன்னா ஜென்ஸ் வந்து இதில் குவாலிஃபை பண்ணிக்கணும்னா எங்கேயுமே காலேஜ் கிடையாது, கியூஎம்சி உண்டு. அப்புறம் அதர் இதில் வந்து திருச்சியில் எஸ்ஆர்சி உண்டு, எல்லாமே விமென்ஸ் காலேஜ். ஸோ ஒரு ஜென்ஸு வந்து இதை கரியரை எடுத்துன்னு பண்ணணுன்னா அவளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் அவள் வந்து செனட்டர்லாம் பேசி, அப்போ வந்து அந்த மால்கம் ஆதிசேஷி அவர் தான் விசி, அவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் சீதா மேடத்துக்கு சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் ஆரம்பித்தா, பிஏ ஆரம்பித்தா. ஸோ அதனால் இந்த டிப்ளமா மூடிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு. அதில் வந்து 84 ஓப்பன் பண்ண உடனே அப்போ வந்து சீதா மேடம் சொன்னான், நீ வந்து எம்ஏக்கும் கிளாஸ் எடு.
அப்படி இருக்கிறச்சே 87 வந்து சீதா மேடம் வந்து கரஸ்பாண்டன்ஸில் பிஏ மியூசிக் கொண்டு வந்தா. எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிறைய அப்போ சில கரஸ்பாண்டன்ஸில் போய் மியூசிக் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கரஸ்பாண்டன்ஸுக்கெல்லாம் நான், ராமநாதன் சார், ஆர்ச்சி மேடம்லாம் நிறையா எங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா. என்னென்ன சிலபஸ் எப்படி இப்படி இருக்கணும், அதுக்கு உண்டான கண்டென்ட் கொடுக்கணுன்னா அதை வந்து கேசட்டில் கொடுக்கணும், அதெல்லாம் வேணும். அப்போ பண்ணுறச்ச வந்து சீதா மேடம் சொன்னேன், நான் ஆர்ச்சி மேடமே வெறும் எஸ்எஸ்எல்சி தான், எங்கள் 2 பேரையும் கூட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இவ்வளோ வச்சுன்னு இப்படி இருந்தால் நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற பசங்களே உங்களை வடிக்காது, நீங்கள் உங்களை குவாலிஃபை பண்ணிக்கணும், ஒய் டோன்ட் யூ ஜாயின் கரஸில் சேருங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி கரஸில் சேர்ந்து பிஏ பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பிஏ பாஸ் பண்ணி எம்ஏ மியூசிக் எப்படின்னா வந்து எம்ஏல கரஸ் வரல, அப்போ ரெகுலரில் தான் இருந்தது. அப்போ என்ன சொன்னால் டீச்சர்ஸ்க்கு, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு அலோட், அது ஒரு கிளாஸ் இருந்தது. ஸோ அந்த மூலியமாக அங்கேயே நாங்கள் ஸ்டாஃபாக இருக்கிறதோட அது மாதிரி எம்ஏ பண்ணேன், எம்ஃபில் அப்படி தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இதுவும் குவாலிஃபிகேஷன். அது வந்து தேங்க்ஸ் கோ டு டாக்டர் சீதா மேடம். இன்னும் ஒரே என்னென்னா இத்தனை 20 வருஷம் நான் டிபார்ட்மெண்ட்டில் உழைச்சா கூட ஆஸ் பர் அஃபிஷியல் நான் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப். எந்த டீச்சருமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி பார்த்து தான் எடுப்பேன் இல்லையா? இப்போ நாங்கள் கற்றுக்கிற ஜெனரேஷனில் அது கிடையாது. முஸ்லீம் மாமாலாம் காலேஜில் எடுத்தாருன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிட்ட எடுத்தாருன்னா ஸ்டாண்டர்ட், அதை யார் எப்படி வாங்கிக்கிறாளோ அதை பற்றி. அப்படின்னா அலட்சியம்னு கிடையாது, அவள் கேட்டு 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 அது உள்ளே போயிடும் இல்லையா? இப்போ நான்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு அப்புறம் இப்போ இன்பர்சன் சொல்லி தரட்டாகட்டும், இன்ஸ்டியூஷன் இப்போ வந்து அகாடமியில் போய் எடுத்தேன், டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தேன். டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறச்ச எம்ஏக்குன்னு ஒரு சிலபஸ் போட்டுருவான், அதுக்கு பிரகாரம் தான் அந்த சிலபஸ் ஹெவியாக இருக்கும். ஒரு 5 அட்டத்தாள் வரணும், அந்த 5 அட்டத்தாள் வரது 5 மேஜர் ராகத்தில், அந்த மேஜர் ராகத்துக்கு 2 கிருத்தி இருக்கணும், 2 கிருத்திலையும் நிரவல் ஸ்வரம் பாடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த மைனர் ராகா சாவேரி தன்யாசி அந்த மாதிரி ஒரு ரக்தி ராகாஸ், அந்த மாதிரி சிலபஸே ஹெவி. பட் அவள் சிலபஸ் போட்டதை ஸ்டாண்டர்டை பார்த்து பாடல இல்லையா? அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறச்சு அதை வந்து யார் யார் எப்படி சேருவா நமக்கு தெரியாமல் இதை போட வாங்கிக்க முடியுமான்றதை பார்த்து போடல. பட் தே மஸ்ட் நோ, ஒரு எம்ஏன்னு சொல்லிண்டாமான்னா இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அகாடமிலேயே ஒரு செமஸ்டருக்கு 10 டீச்சர்ஸு ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி. அவள் எதுக்கு அவள் அப்படி வச்சான்னா இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு, கம்பல்சரியாக டீச்சர்ஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு முடியலன்னா நான் இந்த வாரம் வரலைன்னா அதுக்கு அவளுக்கு சப்ஸ்டியூட் யாரான்னு வேணும் இல்லையா? ஸோ அதனால் அவள் சில பேர் கச்சேரின்னு ஊருக்கு போய்ட்றா, வெளியூர் போய்ட்றா, அதெல்லாம் அதுக்காக அவள் வந்து இப்போ இந்த 10 டீச்சர் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 கிளாஸ், காத்தால 8 to 10, 10:30, 12:30. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 பேர்னா 6 கிளாஸ், தினம் 6 டீச்சர்ஸ் வேணும். ஸோ இந்த 6 டீச்சர்ஸை வாரம் ஃபுல்லாக எடுத்தால்னா எத்தனை பாட்டாகும்? இதில் வந்து கம்மியாக எடுக்கிறவாளும் உண்டு, ஜாஸ்தியாக எடுக்கிறவாளும் உண்டு. ஸோ எதுக்கு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் பாடம் பண்ணுறதுங்கிறது அந்த காம்போசிஷன்ஸ் இதை பார்த்தோம்னா கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ தெரியாது, இப்போ பாடம் பண்ணுறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே வழியே இதோட வேல்யூ இப்போ உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு கீர்த்தனையும் லட்டு மாதிரி ஒரு அட்டத்தாழ வரணும், 5 வரணும், வந்து மேஜர் ராகத்தை தெரிஞ்சுக்கணுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பிஏ முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறா, எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிஏல எப்படி ஆரம்பிக்கிறா, சரளி வசலேருந்து ஆரம்பிக்கிறா, 3ஆம் வருஷத்துக்குள்ள பல்லவி பாடணும். பிஏ 3rd இயரில் வந்து பல்லவி ராகதான பல்லவி பாடணும்னா எப்படி இருக்கும்? எல்லாருமே ஸ்டாண்டர்டாக வந்துட முடியாது, எல்லாருக்கும் கைடன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே இங்கே ஆனஸ்தான் இதுக்கு அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட கிராஸ்பிங் பவர் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? இப்போ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அந்த இன்ஸ்டியூஷனை நான் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். ஸோ அவள் வந்து என்ன மாதிரி சிரமப்படுறா, எப்படி கொடுத்தா அவள் வாங்கிப்பா, அதனால் நான் என்னோடத்தை டைல்யூட் பண்ண மாட்டேன். ஒரு சாவேரினா இப்படி தான் இருக்கணும், உனக்கு அந்த கமக்கம் வரலன்னா அது வேறு மாதிரி. ஸோ நம்ம திருப்பி 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 சொன்னால் வந்து அந்த கமக்கம் உள்ளே போகும்போது இல்லை மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் அந்த மெலடி. சிம்பிளிஃபையாக அது பிரித்து ஒரு சொல்லித்தரலாமே வெளியே அது இது வேண்டாம், இந்த சங்கரி உனக்கு வரல விட்டுரும், அந்த மாதிரி கிடையாது. அப்படி இது இப்படி தான் பாடணும்னா இப்படித்தான் பாடணும். இந்த வெளியோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து இதில் கலக்கக்கூடாது. எங்கள் பாட்டாந்திரம் இப்படி தான், அது இப்படித்தான் பாடியாகும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னா என்ன வேணால் ஒன்று சொல்லலாம்னா என் கிளாஸில் வந்தோடனே எல்லோரும் ரெக்கார்டு எடுத்து வச்சுருவா, ரெக்கார்டு பண்ணிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது அவளுக்கு மஸ்டாக போய்டுறது.
அதில் லாபமும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதாவது இவா ஓரளவு எங்கிட்ட இப்போ வரவாலாம் வந்து கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்கிறவா சொன்னால் திருப்பி பாடிடுறா. அது ஸோ அதனால் சில கீர்த்தனையெல்லாம் வந்து ஒரு நாள் சின்ன கீர்த்தனையெல்லாம் 1.5 கீர்த்தனையெல்லாம் அவள் பாடிடுவா. அது வேறு சமாச்சாரம். ஒரு 4 நாள் கழிச்சு அதை பாடாட்டா அவளால் பாட முடியாது. ஆனால் அவள் எதுக்கு அதை வச்சுக்கிறா, நாளைக்கு மாதிரி அது இருக்கே ரெக்கார்டு ஒன்று இருக்கே அதை கேட்டுட்டு, அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். டக்குன்னு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஓரங் சாய் ஆகட்டும், இந்து தாக்கினாகட்டும், ஜனனி பாக்கி ஆகட்டும், தேவி ஜெகதனி ஆகட்டும், புரோவம் அம்மா ஆகட்டும், எத்தனை பெரிய கீர்த்தனை இன்னைக்கு பாட சொன்னால் கூட நாங்கள் பாடுவோம், ஒரே மாதிரி தான் இருக்கும். அத்தனை அளவு ரெப்புடேஷன் நாங்கள் பாடியிருக்கோம் கிளாஸில். அந்த ரெப்புடேஷன் வாழ்க்கை கிடையாது, மேலே மேலே ஏறிண்டே போகிறது. ஸோ அந்த பழசோட இது இல்லை. புடவை பீரோவில் மேலே மேலே வாங்கி வாங்கி எடுத்துகிட்டு அந்த என்னைக்கோ வாங்கின புடவை எப்போ கட்டிக்கிறது, அந்த மாதிரி தான் ஆயிடுறது. அது காலத்தோட நான் வந்து இல்லை என்னால் இவ்வளோதான் எடுக்க முடியும்னு சொன்னால், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரல, அது வேறு. ஐயோ போட மாமி வந்து ஒரு மாதத்துக்கு 2 பாட்டுக்கு மேலே எடுக்க மாட்டாங்கிறது அது வேறு சமாச்சாரம். பட் இத்தனை இருக்குங்கிறது அவளுக்கு தெரியாமையே போயிடுறது இல்லையா. ஒரு சாவேரி எடுத்தோம்னா எத்தனை கிருதி இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டியது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறா கீர்த்தனை அவளுக்கு தெரியாமே போயிடுறது. இப்போ தோடியில் அம்பனாது விண்ணப்பம் யார் கேட்டிருக்கா? அம்பனொன்னு ப்ரோவே. இதெல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் அவளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ கூடுமான வரைக்கும் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். அவள் வச்சுக்கிறாளோ வச்சுக்கலையோ, பாடுறாளோ பாடலையோ, நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டா இன் ஃப்யூச்சர் அவளுக்கு அதோட வேல்யூ தெரியும். அதுக்காக வந்து இந்த ரெக்கார்டிங்க்கு நான் அலோவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரெக்கார்டும் வச்சுக்கூடாது, பேப்பரும் வச்சுக்கூடாதுன்னு ஒரு கீர்த்தனை இருந்தால் அவளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சும் நான் டிலே பண்ணேன்னா அது வந்து அவள் வந்து இன்னொரு இடத்துல மேய போயிடுவாள். எந்த காரணத்தோடும் என் பாட்டாந்தரத்தையோ ஒருத்தருக்கு வரலேங்கிறதுனால ஒரு சங்கடியை மாற்றுறதோ வெவ்வேறு விதமாக பாடுறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த விதமாக தான் நான் என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சேன். எது சத்தியமாக இருக்கோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் நான் சொல்லணும். When I told her that I wanted to pursue music full form, எனக்கு academics-உம் மியூசிக்கில் பண்ணணும், BA, MA இந்த மாதிரி பண்ணணும். என் மாமி பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் ஹர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷி ஷேர்ட் ஹர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அபவுட் இட் அண்ட் ஹவு டு பேலன்ஸ். ஏன்னா ப்ராக்டிக்கல் மியூசிக்கில் இருக்கிற ஹோல்டு வந்து எப்படி தக்க வச்சுக்கணுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னான். த choices of words which she used to convey that I still remember, because அது சொன்னது மேபி வெரி ஃபியூ வேர்ட்ஸ் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதோட மீனிங் ஈவன் டில் டுடே எவ்ரி டைம் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் சச் அ மோமெண்ட் ஐ திங்க் இதனால தான் அந்த வார்த்தை மாமி அன்னைக்கு சொன்னாங்கிறதுக்கு. ஸோ த வேல்யூ ஆஃப் வேர்ட்ஸ் ஐ திங்க் ஷீ இஸ் கேரிட் ஆன் தேட் ஃப்ரம் ஹர் ஓன் குரு. முஸ்லீம் மாமா மாதிரி நம்மள்ட்ட சொல்லியிருக்கா இல்லையா, முஸ்லீம் மாமா ரொம்ப கம்மியாக பேசுவார், ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார் அப்படின்னு. இந்த முதல் கிளாஸில் பார்க்குறச்சே மாமிகிட்ட பேசவே பயமாக இருக்கும். லைக் ஃபியூ கிளாஸஸ் வந்து மாமியை
ரொம்ப க்ளோஸா புரிஞ்சுக்காத மட்டுக்கும் மாமி இஸ் a very reserved person. You know, you cannot be very open in expressing yourself to herங்கிற ஒரு feeling I think as a student everyone will have. But once you start knowing her closely, then only you understand how open they are by themselves inside. For sure. ஒரு கீர்த்தனை புதுசா எடுக்கறச்சு அன்னைக்கே நிறைவேற ஆரம்பிப்பா. So actually we all will be looking forward. எந்த லைன்ல மாமி நிறைவேற பாடுறா அப்படிங்கறது ஒரு பெரிய கியூரியாசிட்டி உள்ள பில்டப் ஆகும் அந்த பாட்டு கத்துக்கறச்சு. அனுபலி வச்சு இங்க பண்ணுவாளோ சரணம் வச்சு அப்படிங்கறது நம்ம மைண்ட் ப்ராசஸ்ல ஆல்ரெடி அது அந்த தாட் ஆரம்பிச்சிரும். சம்டைம்ஸ் நம்ம அந்த பாட்டுக்கு நெர்வல் ஒரு லைன்ல பாடி ஒரு few months later அந்த பாட்டு ரிவைஸ் பண்றச்சு இன்னொரு லைன்ல எடுத்து நெர்வல் சொல்வா. இங்கேயும் பாடலாம் நெர்வல். I think it's a great boon for us to be in this lineage. And அத வந்து இவ்ளோ தூரம் நம்மள்ட்ட மாமி பாஸ் ஆன் பண்ணிருக்கிறது இட்ஸ் our responsibility to keep it forward and you know definitely do the same, at least if not contribute more, at least be with it. And I think மாமிட்ட கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு பாஸ்க்கு என்ன வேல்யூ பாடுறச்சே அது அந்த மாடுலேஷனா இருக்கட்டும் or அந்த way of expressing one particular word in that particular melody அது வந்து that really you know tug my heart ன்னு தான் சொல்லணும் மாமிட்ட வந்து கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். பாஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி another thing that எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது மாமி கிட்ட was the அளவு. மாமி எவ்வளவு அளவு பத்தி நம்ம மரவக்க வேலை கத்துன்னு இருக்கோம். சோ அதுல வந்து இந்த மாமி நம்மளோட நெர்வல் பண்றச்சே பரபஹம்ச ஜனமானச அப்படின்லாம் சொல்றச்சு இட் வாஸ் வெரி நியூ. பிகாஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கச்சேரி கேட்கிற சினாரியோல ரொம்ப கேட்டது இல்ல. பங்கஜ அப்படின்பா அந்த அந்த எக்ஸ்பிரஷன் ஆர் யூனோ த வே ஷி அத அந்த மாமி சொன்ன மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ்லயே நம்மளுக்கு அது கன்வே ஆயிடும். பூன் ஆஃப் லேர்னிங் இன் பர்சன். இன்னைக்கு ஐ திங்க் இன் டுடேஸ் ஆர் ஜென்ரேஷன் எஸ்பெஷலி த ஜென்ரேஷன் ஜஸ்ட் ஆஃப்டர் அஸ் அந்த நேர கத்துக்கிறோட வேல்யூ பிகாஸ் லாட் ஆஃப் ஜூம்ஸ் அண்ட் ஸ்கைப்ஸ் ஹவ் கம் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். யூனோ வி ஹவ் பீன் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு லேர்ன் ஃப்ரம் ஹர் இன் பர்சன். மாமி கிட்ட இவ்வளோ வருஷம் இருந்து there's அதுலேருந்து வர அந்த the conviction. So while I have learned from different banis before joining Mami, and the seriousness of ஒரு path அதோடைய அந்த கன்விக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் மாமி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் செவரல் டைம்ஸ் கிளாஸ்ல அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வெளியில போறச்சே நிறைய இடத்துலலாம் இட் ஹஸ் எக்கோட் many times in the mind. I think it's a great boon that we have understood the importance of that கீர்த்தனை ஒரு பாடாந்திரம் ஒரு ஸ்டைல் ஒரு பிலாங்கிங்னஸ். ஆமா அது அந்த பாணிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் அதை வந்து அதை எடுத்து காமிக்கிறத எம்ஃபசைஸ் பண்றது அண்ட் passing that on to future generations. I think அதுவே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜர்னி and that definitely sets you apart அந்த ஐடென்டிட்டியை கொடுக்கறது and ஒரு conviction in the music is definitely created because of that. ஒரு fairly good compositions கத்துக்கிண்டு we came to மாமி. பட் மாமிட்ட வந்தக்கு அப்புறம் தான் ஒரு கீர்த்தனையோட பாடாந்திரமோட வேல்யூ என்னங்கிறது நான் புரிஞ்சுனேன். For me also it was I think yeah because ஒரு கீர்த்தனை வந்து அது மட்டுக்கும் கத்துண்டது வந்து கத்துண்டா கூட வெளியில நிறைய because in our generation we were exposed to a lot of hearing, right? So of different styles also. So நம்ம அப்படிலாம் கேட்கறச்சே வந்து மாமிட்ட வரத்துக்கு முன்னாடி தோணினது உண்டு as a very natural thought process. இந்த சங்கதி இவ பாடினதுல எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டா இருந்தா அந்த சங்கதி வந்து நம்ம இதுல பாடலாமே அப்படின்னு எனக்கு தோணிருக்கும், உனக்கும் தோணிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தோன்றதுலேருந்து மாமிகிட்ட நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன் அப்படி நம்மளுக்கு தோணக்கூடாது, ஒரு ஏன் நம்ம எதை வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எடுத்து ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்ம மாமிகிட்டேருந்து தான் தெரிஞ்சுட்டு இருக்கோங்கிறது. பிகாஸ் மாமி தான் அந்த வேல்யூ புரிய வச்சிருக்காங்க நம்மளுக்கு. லைக் ஒரு சங்கதி ஒரு ஆர்டரில் வருது ஒரு பாடாந்திரத்துலன்னா இட் வில் ஹாவ் சம் கனெக்ஷன், இட் வில் ஹாவ் சம் வேல்யூ டு இட்ஸ் பில்டிங் நேச்சர். ஸோ அதில் வந்து நம்ம வேற எங்கேயாவது ஒரு ஸ்டைலில் ஒரு கேட்ட சங்கதி அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம்னு நினச்சோன்னா ஹவு ஃபார் இஸ் இட் பீங் ஜஸ்டிஃபைபிள் டு த ஸ்டைல்? So you know that's how our belongingness to this lineage actually came up. இல்லையா, நான் வந்து எனக்கு இருக்கிற ஸ்டஃப்பை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சதை வந்து கொடுக்கணும். அவள் வாங்கிக்கிறவா வாங்கிக்கட்டுமே, வாங்கிட்டு அது வேலையை தெரிஞ்சுட்டு வாங்கிக்கிறவா வாங்கிக்கட்டும், என்ன வேண்டாம்.
na 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 na